ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டு காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து கொடைக்காளான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட க்ளீனிங் வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாட்டு வெங்காயம் வந்து 1 கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க, 2 பல் பூண்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச நாட்டு காளான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம டிஎம்ஜி குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், எண்ணெய், தேவையான அளவு உப்பு. ரொம்பவே ஈஸியான கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து நாட்டு காளான் கிரேவி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கடாயில் கூட பண்ணலாம். ஸோ இது செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அளவு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகவும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது பூண்டு வந்து வதங்கும் போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நாட்டு வெங்காயத்தையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கவும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு குட்டி தக்காளியும் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதோட சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் வந்து வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டு காளானையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டிஎம்ஜி குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே டிஎம்ஜி குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டிஎம்ஜி குழம்பு மிளகாய் தூள். இப்போது மசாலா வந்து காளானோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுவே சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கவும் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது காளான் குக் ஆகிற அளவுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை வந்து ஒரு 3 விசில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். காளான் குக் ஆகிற டைமில் நம்ம டிஎம்ஜி ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎம்ஜி டர்மரிக் பவுடர், டிஎம்ஜி கொரியாண்டர் பவுடர், டிஎம்ஜி ரெட் சில்லி பவுடர், டிஎம்ஜி சாம்பார் பவுடர், டிஎம்ஜி குழம்பு சில்லி பவுடர், டிஎம்ஜி வெஜ் கிரேவி மசாலா, டிஎம்ஜி மட்டன் மசாலா, டிஎம்ஜி சிக்கன் மசாலா, டிஎம்ஜி ஃபிஷ் கறி மசாலா, டிஎம்ஜி ரசம் பவுடர், டிஎம்ஜி இட்லி தோசை பவுடர், ஆட்டா ஃப்ளார், டிஎம்ஜி பிரியாணி மசாலா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நாட்டு காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ மேலே வந்து மல்லித்தலை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸியான மெத்தடில் இயற்கையாக நம்ம தோட்டத்தில் விளையக்கூடிய இந்த நாட்டு காளான் குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம டிஎம்ஜி மசாலாவும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஎம்ஜி குழம்பு மிளகாய் தூள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் ரியாஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.